यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. நேற்றைய வகுப்பில் ஆன்மீக வாழ்வு என்று நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் நோக்கம் என்ன என்பதை மையமாக பார்த்தோம். என்ன நோக்கம்? இது பார்த்தது என்ன? நம்ம வாழ்க்கையினுடைய முக்கியமான குறிக்கோள், முக்கியமான நோக்கம் என்ன? நேற்று காலையில் வகுப்புற ஆன்மீக வாழ்வில் என்ன சொன்னோம், என்ன முடிவு பண்ணோம்? என்ன குறிக்கோள்? சொல்லுங்க. நேற்று கேள்வி கேட்டது, அதுக்கு முன்னாடி பாடம் கேட்டதில்லை. இன்றைக்கி கேள்வி நேற்று கேட்ட பாடத்தில் இருந்து தான் கேள்வி. அதனால் டக்குன்னு பதில் வரணும். எனக்கு என்ன நோக்கம்? வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? உயிர் வாழ்தல். அது நேற்று நீங்கள் சொன்ன பதில். கடைசியாக நான் சொன்ன பதில் என்ன? பேரின்பம். சரி, ஆரோக்கியமாக இருக்கணும். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். உயிரோடு இருக்கு. அது ஒன்றுமே பண்ணலைன்னா அது இருக்க, விதி இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கும், அவ்வளோதான். அதெல்லாம் நேற்று நம்ம பல விஷயங்கள் யோசித்து கடைசியாக என்ன முடிவு பண்ணோம்? இன்பமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதுதான் நோக்கம். அதுக்கப்புறம் அந்த இன்பம்ங்கிறது ரெண்டாக இருக்குது, சிற்றின்பம் பேரின்பம் என்று பார்த்தோம். சிற்றின்பத்தை அடையிறதுக்கு என்ன தேவை? பொருள் வேணும், பணம் வேணும், பணம் சம்பாதிக்கணும். பணம் எப்படி வரும்? உழைப்புனால வரும், செயல் பண்ணுறதுனால, கர்மா பண்ணுறதுனால வரும். அந்த உழைப்பு நேர்மையானதாக இருக்கணும், அறிவார்ந்ததாக இருக்கணும். அதை நம்ம பார்த்தது. சுருக்கமாக இதை நம்மளுடைய பண்பாட்டில் அதை புருஷார்த்தம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது. தமிழில் உறுதி பொருள்கள்னு சொல்கிறாங்க. தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களில் பார்த்தாக்கா உறுதிப்பொருள் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. உறுதியாக, நிச்சயமாக மனிதர்களால் விரும்பப்படுவது என்ன? நம்ம 1000 லிஸ்ட்டு வச்சுருக்கலாம். ஆனால் அதை தொகுத்து ஒரு ஒழுங்குபடுத்தி சொன்னாக்கா அறம், பொருள், இன்பம். அறங்கிறது நேர்மையான தர்மமான உழைப்பு, வாழ்க்கை, அதனால் கிடைக்கக்கூடிய பொருள், அந்த பொருளால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, இன்பம், குடும்ப வாழ்க்கை, உலக வாழ்க்கை, அதுதான். அதுக்கப்புறம் அதற்கு அடுத்த நிலையில் அந்த இன்பங்கிறது, இந்த உலக இன்பமானது ஒரு வரையறைக்குட்பட்டதாக இருக்குது. இல்லை அதற்கு மேலே என்னன்னு கேள்வி வர்ற பொழுது பேரின்பம் என்று சொல்லி அங்கே தான் ஆன்மீக வாழ்க்கைக்கான அடிப்படை வருது. அதையும் சேர்த்து நம்ம புருஷார்த்தம் அல்லது உறுதி பொருள்னு சொன்னாக்கா அறம், பொருள், இன்பம், வீடு. சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். அறம், பொருள், இன்பம், வீடடைதல், நூற்பயனே அப்படின்னு தமிழ் இலக்கண நூல் சொல்லுது. நம்ம அதெல்லாம் படிச்சிருந்தா ஞாபகத்தில் இருந்தால் இருக்கும். அறம், பொருள், இன்பம், வீடடைதல், நூற்பயனே அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது. ஒரு நூல் எந்த நூலாக இருந்தாலும், எந்த சாஸ்திரமாக இருந்தாலும் அதில் இந்த 4ல் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஈதல் அறம், தீவினை இட்டு, தீவினை இன்றி ஈட்டல் பொருள், காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டது இன்பம், பரனை நினைத்து 3ம் விட்டதே வீடு அப்படின்னு ஔவையார் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. ஔவையார் பாட்டு தமிழ் பாட்டில் இருக்குதெல்லாம். அதனால் அறம்பொருள், இன்பம், வீடுங்கிறது நம்முடைய லட்சியம். பல கோணங்களில் பார்த்தோம். இதில் அறம் என்பது தர்மம். தர்மம்னா அதை சுருக்கமாக நம்ம புரிந்து கொள்வதற்காக சில பாயிண்ட் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கலாம். அறம்னா என்ன என்றால் தனி மனித ஒழுக்கம். நம்ம நற்பண்புகள், நல்லொழுக்கம், நன்னடத்தைன்னு சொல்கிறோமே, அது அறத்தினுடைய முக்கியமான பங்கு. ஒரு தனி மனிதன் ஒழுக்கத்தோடு இருக்கிறது. திருக்குறள் அதெல்லாம் ஒழுக்கமுடைமை, பண்புடைமை, அன்புடைமை, அருளுடைமை, எல்லா உடைமையும் சொல்லி இருக்குது. அதனால் தனி மனித ஒழுக்கம். அதுக்கப்புறம் குடும்ப கடமைகள். நமக்குன்னு குடும்பத்தில் சில பொறுப்புகள் இருக்குது. தந்தைனா தந்தைக்கு என்ன பொறுப்பு? ஒரு குடும்பத்தில் தாய், அம்மானா அம்மாவோட கடமை என்ன? கணவன் என்றால் கணவனுடைய பொறுப்பு என்ன? மனைவினா மனைவியினுடைய கடமை என்ன? குழந்தைகளுடைய கடமை என்ன? இதெல்லாம் குடும்பத்தில் நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. குழந்தைகளாக இருக்கிற பொழுது பெற்றோர்கள் குழந்தைகளை பார்த்து கொள்வதும், அப்புறம் குழந்தைகள் பெரியவர்களான பிறகு பெரியவர்கள் முதியவர்கள் ஆகிற பொழுது குழந்தைகள் பெற்றோர்களை பார்த்து கொள்வதும் கடமை. அதானே?
அதெல்லாம் மறந்துடக்கூடாது. ஏன்னா முதியோர் இல்லத்தில் நிறைய பேர் கொண்டு போய் விட்டுறாங்க. அதனால் இது குடும்ப கடமை. நம்ம குழந்தையாக இருக்கிற பொழுது, நம்ம சுதந்திரமாக உழைச்சி சம்பாதிக்க சக்தி இல்லாத பொழுது பெற்றோர்கள் நம்மை பார்த்து கொண்டார்கள். அதே மாதிரி அவர்கள் உழைத்து ஓய்ந்து போகிற பொழுது அவர்களை பார்த்து கொள்ள வேண்டிய கடமை அந்த குழந்தைகளுக்கு உண்டு. அது குடும்ப கடமை. அதனால் நாம் உறவுகளை சேர்ந்து வாழ்தல் என்பது. அதுக்கப்புறம் சமூக கடமைகள்னு இருக்குது. அதுவும் அறத்தினுடைய ஒரு பகுதி. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக கடமைகள். நம்மளால் என்ன முடியுமோ அதை சமூகத்துக்கு செய்கிறது. பணம் வாங்காமல் ஓட்டு போடுறது அரசியல் கட்சிகள் பணம் கொடுத்தா பணம் வாங்காமல் ஓட்டு போடுறது ஒரு வாக்காளர், ஒரு குடிமகனுடைய கடமை. நம்மளுடைய சமூக கடமை தானே. நம்ம வாங்குற ஓட்டு போகிற போதே பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டால் அவன் ஒரு தொகுதியில் 1,00,000 பேர் இருக்கான், எல்லாருக்கும் 2,000 ரூபா 5,000 10,000 வரைக்கும் கொடுக்குறான். அப்படின்னா அவன் ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளோ சம்பாதிப்பான்? யோசிச்சு பார்க்கணும்ல. எங்கேருந்து சம்பாதிப்பான்? ஏதாவது பிஸ்னஸாக என்ன? நம்ம வரி பணத்தில் இருந்தால் கொள்ளையடிக்கிறான். அதானே பண்ணுறான். அப்புறம் 2,000 ரூபா கொடுத்துட்டு எனக்கு ரோடு போட்டு தரல, அது போட்டு தரல, இது போட்டு தரல, என்னாக்கா எப்படி தருவான்? எல்லாம் கமிஷனாக எடுத்துகிட்டு போவான். அது நம்மளுடைய கடமை இருக்குது, சமூக கடமைன்னு இருக்குது. அப்புறம் இந்த நீர்நிலைகளை மாசுபடுத்தாமல் இருக்கிறது, பொல்யூஷன் பண்ணாமல் இருக்கிறது, எல்லாமே சமூக கடமைகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. மரம் செடி கொடிகளை வச்சு வளர்க்கிறது, அதை வெட்டாமல் இருக்கிறது, ஏரி குளத்து மேலே வீடு கட்டாமல் இருக்கிறது, வீடு கட்டி விற்றான்னா அதை வாங்காமல் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. எல்லாமே நம்மளுடைய பொறுப்பு தான். அது இன்றைக்கு நம்ம இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டோம்னா அடுத்த தலைமுறை என்ன பண்ணோம்? ஆனால் அது நம்மளுடைய பொறுப்பாக. ஏரி குளங்கள் அந்த காலத்தில் வெட்டுறதை சமூக கடமையாக வச்சுருந்தாங்க. எல்லாம் ஏரி குளங்கள் பள்ளிக்கூடம் நடத்துகிறதெல்லாம் அரசாங்கம் பண்ணலை. அரசாங்கம் ஒரு பகுதி பண்ணது. ஆனால் சமூகத்தில் இருக்கிறவர்களே அதெல்லாம் தொழிலதிபர்கள், அந்த ஊரில் பெரியவர்களாக இருக்கிறவர்கள் அதெல்லாம் பண்ணாங்க. வைசியர்கள் அதெல்லாம் செய்தார்கள். ஆனால் இதெல்லாம் நம்மளுடைய சமூக கடமை. அதுக்கப்புறம் நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ அந்த தொழிலை நேர்மையாக பண்ணுறது கூட சமூக கடமை தான். கலப்படம் இல்லாமல் வியாபாரம் பண்ணுறதும் சமூக கடமை தான். இது ஒன்று. அதனால் அறங்கிறதுல முக்கியமான பகுதி தனிமனித ஒழுக்கம், குடும்ப கடமைகள், சமூக கடமைகள். இதை சேர்த்து ஒரே இதாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் மத நம்பிக்கையோடு மத சடங்குகளை பின்பற்றுதல். நம்ம எந்த மதத்தில் பிறந்திருக்கிறோமோ, பரம்பரையாக நமக்கு எந்த மதம் வந்திருக்கோ அந்த மதத்தினுடைய சம்பிரதாயங்களை சடங்குகளை முறையாக பின்பற்றுதல். பெரியோர்கள் எப்படி சொல்கிறாங்களோ அப்படி கேட்டு நடக்கிறது, அதன்படி நடக்கிறது. அதனால் பிறந்ததுலேருந்து காது குத்துறது, அதுக்கப்புறம் மரணம் வரைக்கும் நம்ம ஹிந்து மதத்தில் பார்த்தா எண்ணற்ற சடங்குகள் இருக்குது. கல்யாணம் பண்ணுறதுன்னா அதற்குன்னு ஒரு முறை இருக்குது. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணுறது இல்லை லிவ் டுகெதராக இருக்கிறது இல்லை, அதற்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த மாதிரி எல்லா சடங்குகளுக்குமே எல்லாமே ஒரு மத மந்திரங்களோட ஒரு சம்ஸ்காரமாக அது இருக்குது. அதுக்கெல்லாம் நிறைய அர்த்தம் இருக்குது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. இதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. சுருக்கமாக நம்மளுடைய பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் என்னெல்லாம் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்களோ சடங்குகளாக அதை முறையாக பண்ணுறது. அப்புறம் பண்டிகைகள் திருவிழாக்கள் எல்லாம் முறையாக கொண்டாடுறது. தீபாவளி, பொங்கல், கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, விநாயகர் சதுர்த்தி, இப்படி நம்மளுடைய மதத்தில் என்ன பண்டிகைகள் வருதோ அதில் அதை ஸ்ரத்தையோட, பக்தி ஸ்ரத்தையோட முறையாக பண்ணுறது. இறைவனுக்கு திருவிழாக்கள் கொண்டாடுறது, பூஜை பண்ணுறது, இது எல்லாமே தர்மங்கிறதுக்குள்ளே வர்றது. இப்போ நம்ம பூஜை பண்ணோமே, இது மாதிரி பூஜை பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இது எல்லாமே தர்மத்தினுடைய ஒரு அங்கம். கடவுளை வணங்குறது, வழிபடுறது. ஏன்னா அது மதத்துக்கு மதம் மாறுபடுது. ஒவ்வொரு மதமும் கடவுளை ஒரு மாதிரி சொல்லுது, எப்படி வழிபடணுங்கிறதுல வேறுபாடு இருக்குது. இப்போ நமக்கு பரம்பரையாக என்ன வந்திருக்கோ நம்ம அதை சரியாக செய்கிறது. குலதெய்வம் கோயிலுக்கு முறையாக போகிறது, நம்ம ஊர் திருவிழாக்கள் எல்லாம் நல்லா கொண்டாடுறதுனாக்கா பக்தி ஸ்ரத்தையோடு கொண்டாடுறது. ஆடலும் பாடலும் வச்சு கொண்டாடுறது இல்லை. ஆடணும் கோயில் திருவிழாலே இன்றைக்கி அதான் பண்ணிகிட்டு இருக்கிறான். கோயில் திருவிழாவில் ஒரு காலத்தில் ஆர்கெஸ்ட்ரானா பக்தி பாட்டு போட்டுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ராமாயணம், மகாபாரதம் கதை நடந்துக்கிட்டு இருந்தது. அது வில்லுப்பாட்டாக இருக்கலாம், கரகாட்டமாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம பாரம்பரிய கலைகள் தான் இருந்தது. அது கொஞ்சமாக மாறி ஆர்கெஸ்ட்ரான்னு பக்தி பாட்டாக பாடினான். அது கிடையாது. கோயில் திருவிழானா மைக் செட்டில் போடுற பாட்டு எல்லாமே சினிமா பாட்டாக வேறு. அதுக்கு மேலே தனியாக சினிமா நடிகர்களை கூட்டு ஆடலும் பாடலும் வேறு. எங்கே கோயில் திருவிழாவில் அது எப்படி? கோயிலுக்கும் கடவுளுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? வேறு நம்ம குடும்ப விசேஷங்களோ இல்லை வேறு நிகழ்ச்சிகள் அப்படி பண்ணலாம், பொது நிகழ்ச்சிகள் பண்ணலாம்.
ஆனால் கோயில் விழாவில் வந்து இதெல்லாம் பண்ணுறது எப்படி வந்து கடவுள் ஏற்றுக்குவார்? அவர் நம்ம கூட வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரா? கோயில் விழாங்கிறதே கடவுளை நினைக்கிறதுக்கு, கடவுளை வணங்குறதுக்கு, பக்தியை வளர்த்து கொள்றதுக்கு அப்படிங்கிறது தானே. அதில் வந்து குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி அது பக்தியாக இருக்கும்? இப்போ இதெல்லாம் நம்ம தான் பண்ணுறோம். வேறு மதத்தில் இருக்கிறவன் ஏதாவது பண்ணுறான்னா அவனுடைய கலாச்சாரம் வேறு. ஆனால் இதெல்லாம் நம்மளுடைய அறியாமை, நாம் அந்த தவறுகளை பண்ணுறோம். அதெல்லாம் பண்ணாமல் முறையாக கொண்டாடுறது. அதனால் திருவிழாக்களை முறையாக கொண்டாடுறது இதெல்லாம் தர்மம் கருத்துக்குள்ளே வரக்கூடிய விஷயம். அதனால் சுருக்கமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு இப்போ டாபிக் வந்து பகவத்கீதை தான். அதுக்கு முன்னாடி சென்ற வகுப்பில் சொன்னதை சுருக்கமாக சொல்கிறேன். அதனால் தர்மங்கிறது, அதுக்கப்புறம் பொருள் இன்பம், அறம் பொருள் இன்பம், வீடுங்கிறது லட்சியம். இதுக்கெல்லாம் நமக்கு அடிப்படையாக இருக்கிறது வேதங்கள். அந்த வேதங்கள் 2 பகுதிகளாக இருக்குது. ஒரு பகுதி இந்த தர்மம்னா என்னங்கிறத சொல்லுது. நம்மளுடைய அடிப்படை நூல்கள் வேதங்கள். ரிக்யஜுர் சாம அதர்வனங்கிற 4 வேதங்கள் தான் நம்முடைய இந்து மதத்துக்கு, சனாதன தர்மத்திற்கு மூலமான ஆதாரமான நூல்கள் வேதங்கள். அதுக்கப்புறம் ஆகமங்கள். வேதங்கள்ங்கிறது இந்த எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதையும் நம்மளுடைய இந்த சடங்குகள் பற்றி, அதுக்கப்புறம் இந்த கோயில் விழாக்கள் இதெல்லாம் பற்றி நிறையா சொல்லுது. அதாவது ரிச்சுவல்ஸ், அக்னியை வைத்து கொண்டு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்குது. திருமணத்தில் வந்து புரோகிதர் வந்து ஒரு அக்னி காரியம் பண்ணுறார், அதெல்லாம் வேதம் தான் அடிப்படையாக கொண்டு இருக்குது. அது அப்புறம் ஆகமங்கள்ங்கிறது நம்ம கோயிலுடைய அமைப்பு எப்படி இருக்கணும், விக்கிரகங்கள் எப்படி இருக்கணும், பூஜை முறைகள் எப்படி இருக்கணும், கும்பாபிஷேகம் எப்படி கொண்டாடணும், திருவிழாக்கள்லாம் எப்படி கொண்டாடணும்னு கோயில் சார்ந்த விஷயங்களை விரிவாக சொல்லக்கூடிய சாஸ்திரங்களுக்கு ஆகமங்கள்னு பேர். சிவன் கோயில்னா சைவ ஆகமங்கள் இருக்குது, விஷ்ணுனா வைஷ்ணவ ஆகமங்கள்னு இருக்குது, அம்பாளுக்கு சாக்த ஆகமங்கள்னு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய உருவ வழிபாடு, கோயில் அமைப்பு, கோயில் வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தர்மசாஸ்திரங்கள்னு தனியாக இருக்குது, புராண இதிகாசங்கள் இருக்குது. இந்த வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களே கதைகளோடு சொல்லப்பட்டிருக்கும் புராண இதிகாசங்கள். அது இல்லாமல் அடியார்களால், இறை அடியார்களால், பக்தர்களால் பாடப்பட்ட ஸ்தோத்திரங்கள். காலையில் பார்த்தோமே பெரிய புராணம், அதில் வந்து நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் அவர்கள் தங்களுடைய இறை அனுபவத்தை பாடல்களாக பாடியிருக்கிறார்கள். எப்படி இறைவனை வணங்கணும் அப்படிங்கிற அந்த பக்தியையும் தாங்கள் பெற்ற இறை அனுபவத்தையும் பாடல்களாக பாடியிருக்கிறார்கள். அதில் வந்து சைவத்தில் நம்ம பார்க்குறோம் 12 திருமுறை. அந்த 63 நாயன்மார்களுடைய பாடலுடைய தொகுதி என்னவா இருக்குது? 12 கலையில் சொல்லியிருப்பார், சாமி சொல்லியிருப்பார். 63 நாயன்மார்களுடைய பாடல்கள், அதனுடைய தொகுதி 12 திருமுறைன்னு தொகுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வைஷ்ணவத்தில் அதே அடியார்களுடைய ஆழ்வார்களுடைய பாடல்கள் வந்து 4000 திவ்ய பிரபந்தம்னு தொகுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம இந்து மதத்துக்கு ஆதாரமான நூல்கள். இவ்வளோ நூல் இருக்குது. வேதங்கள், ஆகமங்கள், புராண இதிகாசங்கள், அதுக்கப்புறம் தர்மசாஸ்திரங்கள், இந்த ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சைவ வைஷ்ணவ அடியார்களுடைய பாடல்களுடைய தொகுதி. அது இல்லாமல் சித்தாந்தம்னு இருக்குது. அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் என்று தத்துவ ரீதியாக, ஃபிலாசபியாக கடவுள் எப்படி இருக்கிறார், உலகம் எப்படி இருக்குது, ஜீவர்கள்னால் யார், கடவுளுக்கும் இந்த ஜீவர்களுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விரிவாக நுணுக்கமாக ஆராயக்கூடிய அந்த தத்துவ பகுதி ஃபிலாசபிக்கு வந்து சித்தாந்தம்னு பேர். சித்தாந்தத்தில் முக்கியமாக அத்வைத்தம், விசிஷ்ட அத்வைத்தம், அப்புறம் துவைத்தம், அதுக்கப்புறம் சைவ சித்தாந்தம்னு இருக்குது. இதெல்லாம் நான் அப்புறம் வேணால் போர்டில் எழுதி போடுறேன். இன்னும் நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகளாக இருக்குது, நான் வேகமாக வேறு சொல்லிட்டு போகிறேன். அதனால் முக்கியமான இந்த விஷயங்களை நான் போர்டில் எழுதி போகிறேன். கிளாஸ் முடிஞ்ச பிறகு எழுதி போகிறேன். அது இல்லாமல் தர்சனங்கள் இருக்குது. நியாயம், மீமாம்சை, வைசேஷிகம், யோக சாஸ்திரம், சாங்கியம், யோகம், நியாயம், மீமாம்சை, வைசேஷிகம்னு இருக்குது, வேதாந்தம்னு இருக்குது. இதுக்கெல்லாம் தர்சனங்கள்னு பேர். நம்ம புக்கு பேரையாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் படிக்கலைன்னாலும் இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையாவது நம்ம தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா மற்ற மதத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஒரே ஒரு மத நூல்னாலும் அதை எப்படியாவது படிச்சிடறாங்க. படிக்கணும்னு ஒரு கட்டாயமாவது இருக்குது, அவர்கள் படித்து விடுகிறார்கள். ஆனால் நமக்கு அப்படி எந்த கட்டாயமும் இல்லைங்கிறதுனால, கோயிலுக்கு வரணுங்கிறதுனால கூட கட்டாயமாக இல்லைங்கிறதுனால நம்ம அதெல்லாம் செய்யறது இல்லை. ஆனால் தெரிந்து கொள்ளணும், அது நம்மளுடைய கடமை இருக்கு. சரி,
ஆனால் இப்படி எண்ணற்ற நூல்கள் நமக்கு அடிப்படை நூல்களாக இருக்குது. அதில் ஆதாரமாக இருக்கிறது வேதங்கள் தான். அந்த வேதம் 2 பகுதியாக இருக்குது. ஒரு பகுதியில் இந்த தர்மங்கிற விஷயம் விரிவாக சொல்லப்படும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி வாழணும் என்பதெல்லாம் விரிவாக பேசப்படுது. அதுக்கு கர்மம்னு பேர், கர்ம காண்டம்னு பேர், அல்லது தர்மம்னு போட்டுக்கொள்ளலாம். இன்னொரு பகுதி ஞானம்னு பேர். ஞான விஷயங்களை, தத்துவ விஷயங்களை சொல்லுகின்றது இன்னொரு பகுதி. வேதத்தினுடைய இன்னொரு பகுதி ஞானம். பகவத்கீதை என்பது நம்ம ஹிந்து மதத்தில் இப்படி எண்ணற்ற நூல்கள் சொல்கிற பொழுது இத்தனை இருக்கே, இத்தனையும் நம்ம படிக்கிறதுக்கு உண்மையிலேயே நம்ம வாழ்நாளே போதாது, ஆயுள் போதாது. நம்ம ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை நூல்கள் எல்லாம், வேதங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு நமக்கு ஆயுள் போதாது. அதனால தான் ஒரு பிரிவினரை அதை படிக்கிறதையே அவங்களுக்கு வாழ்க்கையாக வச்சுருந்தார். பிராமணர்களுக்கு வேதம் படிக்கிறது, அதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தரது மட்டுமே அவர்களுக்கு வாழ்க்கையாக இருந்தது. அதில் சொல்லப்பட்ட கர்மாவை செய்கிறது மட்டுமே வாழ்க்கையாக இருந்தது. ஏன்னா அதை செஞ்சால் அதுக்கே ஆயுஷ் போதாது. வேறு பிஸ்னஸ்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பார்ட் டைமாக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை வெள்ளிக்கிழமை மட்டும் வெறும் போயிட்டு படிச்சுட்டு வர்றதுங்கிறது வாய்ப்பு இல்லை. அவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்குது. அதனால் அதெல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு பிரிவினர் வாழ்க்கை முழுக்க அதையே படிக்கிறது, அதை படித்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுன்னு வச்சுருந்தார்கள். அப்படி இருந்ததுனால தான் பல 1000 வருடங்களுக்கு அப்புறமும் நம்மளுடைய வேதம் இன்னும் இருக்குது. நம்மளுடைய கலாச்சாரம் இன்றைக்கும் இருக்குது. உலகத்தில் கிடைத்திருக்கக்கூடிய நூல்கள்லேயே, வரலாற்றிலே, இலக்கியத்திலேயே மிக பழமையான நூல் எதுன்னு கேட்டால் ரிக்வேதம் தான். ஏறக்குறைய 10,000 வருடங்களுக்கு மேலானதுன்னு சொல்லுகிறார்கள். நம்ம அனாதின்னு சொல்கிறோம், ஆனால் கிடைத்திருக்கக்கூடிய உலக இலக்கியங்கள்லேயே மிக பழமையான நூல் எதுனா ரிக்வேதம் தான். அவ்வளவு பழமையான நூல் இன்றைக்கும் படிக்கப்படும். 10,000 வருஷத்துக்கு முன்னாடி படித்த அதே விஷயங்களை இன்றைக்கும் படித்து கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கு இருக்கிறது இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது, பொருந்தக்கூடியதாக இருக்குது. அதாவது இருக்க விசேஷம். எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய திருக்குறள் இன்றைக்கு நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும், 10,000 வருடங்களுக்கு முன்னாடி தோன்றிய ரிக்வேதம் இன்றைக்கு நம்மளால் படிக்கப்படுது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் அது சொல்லி இருக்குது. அதில் இருக்க முறைப்படி தான் கோயில் பூஜைகள்லாம் சொல்கிறாங்க, மந்திரங்கள் எல்லாம் அந்த அடிப்படையில் தான் இருக்குது. அதனால் அது இன்றைக்கும் இந்த கலாச்சாரம் மற்ற எல்லா கலாச்சாரத்துக்கும், எல்லா பாரம்பரியத்துக்கும், எல்லா மதங்களுக்கும் முந்தைய மதமாக நம்ம மதம் இருந்தும் இன்றும் அழியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதை படிக்கிறது, காப்பாற்றுறதுங்கிறதே ஒரு பகுதியில் இருக்குது வேலையாக வச்சுருந்ததுனால தான். அவங்க வேறு வேலையும் பார்த்துட்டு இதை பார்த்தையுமா பண்ணலாம்னாக்கா கண்டிப்பாக இருந்திருக்காது. அப்போ நாங்கள் எல்லாருமே படிக்கிறோம். எல்லாருமே படித்த சமூகம் எப்படி நடக்கும், உலகம் எப்படி நடக்கும், அதனால் படிக்கக்கூடாதுன்னு வச்சிடணும். இவர்களுக்கு படிக்கிறது மட்டுமே வேலை, மற்றவர்களுக்கு ராஜாவாக இருந்தால் க்ஷத்திரியன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறது அவனுக்கு வேலை, வைசியனாக இருந்தால் வியாபாரம் பண்ணுறது, விவசாயம் பண்ணுறது அது அவனுக்கு வேலை என்று தனித்தனியாக சமூகத்தை பிரித்து நீ இந்தந்த வேலையை பண்ணு சரியாக நடக்கும்னு வைத்திருந்தார்கள். அப்படிலாம் இருந்ததுனால தான் நமக்கு இவ்வளவு கலைகள் இருக்குது. சிற்பக்கலை பார்த்தா, கட்டிடக்கலை பார்த்தாக்கா 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கல்லணை இன்றைக்கும் இருக்குது. ராஜராஜ சோழன் கட்டின பெருங்கோயில் இன்றைக்கும் இருக்குது. இவ்வளவு மாடர்ன் டெக்னாலஜி வச்சு கட்டின கட்டடம் ஒரு 10 வருஷம் 40 வருஷத்தில் அது வந்து இடிஞ்சிருது, அதுக்கு மேலே இருக்கிறது இல்லை. ஆனால் 1000 வருடங்களுக்கு முந்தின கோயில்கள் இன்றைக்கு நமக்கு இருக்குது. என்னது, அதை பரம்பரையாக அவர்கள் செய்து வந்ததுனால அதில் இருக்க சாமர்த்தியம், அதில் அவர்கள் எப்படி பண்ணால் நல்லா இருக்குங்கிறத தெரிந்து பண்ணியிருந்தார்கள். அப்படி ஆசாரி வேலை பரம்பரையாக வந்தது. இன்றைக்கும் தேர் பண்ணுறது, இல்லை கோயிலில் சிற்ப வேலைகள் பண்ணுறதுக்கு இருக்காங்க, கோயில் கட்டுமானத்துக்குன்னு தனியாக இருக்காங்க, பரம்பரையாக பண்ணிட்டு வராங்க. கோயில் விக்கிரகம், சாமி விக்கிரகம் பண்ணணும்னா அது பரம்பரையாக செய்து வந்திருக்கிறார்கள். இப்படி எல்லாமே பரம்பரையாக வந்தது. அப்படிங்கிறதுனால தான் நமக்கு இவ்வளவு கலைகள் அது இவ்வளவு சிறப்பானதாக இருந்திருக்கு. பாட்டுன்னு பார்த்தாக்கா கர்நாடக சங்கீதம், பரதநாட்டியம், நாட்டியம்னு பார்த்தா பரதநாட்டியம் இருக்குது. எல்லாமே பல 1000 வருடங்களுக்கு முந்தினது. இன்றைக்கும் நமக்கு அது வந்து சிறப்பான, உலகத்திலேயே பாராட்டத்தக்க சிறந்த கலைகளாக எல்லாமே இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும். அதனால் இந்த வேதம் 2 பகுதியாக தர்மம் என்பதையும் ஞானம் என்பதையும் சொல்லுகின்றது. இல்லை இப்படி எண்ணற்ற நூல்கள் இருக்கிறதுனால நம்ம எதை படிக்கிறது, குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு நூல் சொல்லுங்கள், எல்லா இந்துக்களும் வாழ்நாள் முழுக்க படிக்கிற மாதிரி அல்லது அவர்கள் வாழ்க்கைக்கு பயன்படுற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு நூல் சொல்லுங்கன்னா
அதுக்கு தான் பகவானே பகவத்கீதைங்கிறத உபதேசம் பண்ணியிருக்கிறார். இல்லை பகவத்கீதை இன்னார் தான் படிக்கணுங்கிறது இல்லை, எல்லோருமே படிக்க வேண்டிய ஒரு நூல் பகவத்கீதை. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பகவத்கீதையில் என்ன இருக்குங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம். நேற்று சாயந்தரம் வகுப்பில் மனித பிறவியின் குறிக்கோள் அப்படின்னு ஒரு வகுப்பு எடுக்கப்பட்டது. யார் எடுத்தது? இஸ்கான்லேருந்து ஒருத்தர் எடுத்தார்ல, ஒரு சாமி எடுத்தார், ஸ்ரீனிவாச கிருஷ்ணதாஸ்னு ஒருத்தர் எடுத்தார்ல. அதில் என்ன சொன்னார்? மனித பிறவியின் குறிக்கோள்னு என்ன சொன்னார் சொல்லுங்கள். கடவுளை வணங்குதலா, அப்புறம் நாம் யார் அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்வது, அப்புறம் வேற என்ன சொன்னார்? பாய்ஸ் வகுப்புலேருந்து ஒன்று காணுமே. நேற்று சாயந்தர வகுப்பில் மனித பிறவியின் குறிக்கோள் அப்படின்னு இஸ்கான்லேருந்து ஒரு சாமி வகுப்பு எடுத்தார். நிறைய பகவத்கீதையிலேருந்து ஸ்லோகங்கள் நிறையா சொல்லியிருக்கிறார். என்ன குறிக்கோளோ என்ன சொன்னார்? நான் சொன்னது தனி, அவர் மனித பிறவியினுடைய குறிக்கோள் அப்படின்னு என்ன சொன்னார்? யாராவது வந்து சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுமா, வந்து சொல்லு சொல்ல தைரியமாக ஒரு ஆள் வேணும். பகவானை திருப்திப்படுத்துறது அதான் மனித பிறவியின் குறிக்கோள் அப்படி சொன்னாரா? சரி, வெரி குட். அப்புறம் வேற ஏதாவது சொன்னாரா? பகவானை எப்படி திருப்திப்படுத்துறதுன்னு சொன்னாரா? பகவானை திருப்திப்படுத்துறது குறிக்கோள். எப்படி திருப்திப்படுத்துறது அது சொன்னாரா? வேற என்ன குறிக்கோள்? குறிக்கோள் இது மட்டும் தானே, வேற ஏதாவது சொன்னாரா? மோட்சம் அடைதல்னு சொன்னாரா? சரி, மோட்சம் அடைதல். மோட்சம் அடைகிறது எப்படின்னு சொன்னாரா? சொல்லியிருக்கணுமே. அது நான் சொன்னது, அவர் சொன்னது. அவர் அதான் சொன்னாரா? ரைட்டு, நல்லது. அதான் உண்மை, அதான் சொல்ல முடியும், மாற்றி சொல்ல முடியாது. உண்மையை மேத்ஸ் கிளாஸ் யார் எடுத்தாலும் ஒரே ஆன்சர் தானே வரும், ஒரே ஃபார்முலா தானே சொல்லணும். அதனால் மனித பிரிவின் குறிக்கோள் நம்ம சாஸ்திரங்களில் இருக்கிறது அதான், அறம் பொருள் இன்பம் வீடு. சொல்கிற உதாரணங்கள் வேறு கோணத்தில் சொல்லுவோம், அவ்வளோதான். ப்ரெசன்ட் பண்ணுற முறை வேறையாக இருக்கும், ஆனால் விஷயம் அதுதான். சரி, இப்போ நம்ம பகவத்கீதைக்கு வருவோம். அப்போ நான் நேற்று வகுப்பை முடிக்கிற பொழுதே கடைசியாக முடித்தேன். நம்மளுடைய லட்சியம் அறம் பொருள் இன்பம் வீடு. அது எப்படி கிடைக்கும்னா அதற்கான சாதனம் வழிமுறை அப்படின்னு பார்க்கிற பொழுது முதல்ல அறம், அதுக்கப்புறம் கர்மயோகம், அதுக்கப்புறம் ஞானம், இறுதியாக மோட்சம் அப்படின்னு 4 படிகள் சொன்னேன், எழுதியிருப்பீங்க. விளக்கம் அடுத்த வகுப்பில் பகவத்கீதை வகுப்பில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அறம் அல்லது தர்மம், அற வாழ்க்கை, அறங்கிறத அற வாழ்க்கை, தர்மமான வாழ்க்கை அப்படின்னு போட்டுக்கொள்ளலாம். அதற்கு அடுத்த நிலையில் கர்மயோகம் என்பது, அதுக்கு அடுத்த நிலை ஞானம், அதுக்கப்புறம் மோட்சம். அதனால் தர்மம், கர்மயோகம், ஞானம், மோட்சம் என்பது. இதை பகவத்கீதையில் பகவான் விரிவாக சொல்கிறார். அதனால் பகவத்கீதையை நம்ம பார்க்க போகிறோம். பகவத்கீதையினுடைய பெருமை என்ன என்றால், பொதுவாக இப்படி சொல்லுவாங்க, நமக்கு நம்ம திருக்குறள் தெரியும், நமக்கு மிக புகழ்பெற்ற ஒரு நூல். அதுக்கப்புறம் திருவாச்சகம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அடுத்த வகுப்பு இருக்குது, திருவாச்சகம் பக்தி இலக்கியங்கிறத அடுத்த வகுப்பு. அதனால் திருவாச்சகத்தை பற்றி இன்னும் விரிவாகவே நம்ம பார்க்க போகிறோம். தனியாக ஒரு வகுப்பில் திருவாச்சகம் கேள்விப்பட்டிருக்கோம், மாணிக்க வாச்சகர் பண்ணுறது. அதுக்கப்புறம் பகவத்கீதை. இந்த 3 பற்றியும் சொல்கிற பொழுது எப்படி சொல்கிறாங்கன்னா, மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தன்னுடைய அனுபவத்தை எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொன்னது திருக்குறள். மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாச்சகம். ஏன்னா மாணிக்க வாச்சகர் சொல்ல அதை எழுதுனது யாருன்னா சிவபெருமானே உட்கார்ந்து எழுதினார். அதனால் மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாச்சகம். அடுத்த வகுப்பில் சொல்லுவார், மனிதன் கடவுளுக்கு சொன்னது மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாச்சகம், கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. கடவுள் மனிதனுக்கு நேராக அவரே உபதேசம் செய்தது பகவத்கீதை. கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. மற்ற மத நூல்கள் எல்லாம், மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் யாரோ ஒரு இறை தூதர் அல்லது இறை செய்தியாளர் இறைவனை பற்றி சொன்னது தான் அவர்களுக்கு மத நூலாக இருக்குது. இறைவன் நேராக வரலை, இறைவன் நேராக அவர்களே அந்த இறை தூதர்களே பார்த்தது கிடையாது. அந்த இறை தூதர்கள், இறைவனுடைய செய்தியாளர்கள் இறைவனை பற்றி சொன்னது தான் மற்ற மதங்களில் மத நூலாக இருக்குது. ஆனால்
நம்ம ஹிந்து மதத்தில் இறைவனே வந்து சொன்னது பகவத்கீதை. அதான் அதனுடைய பெருமை. பகவத்கீதை இறைவனே வந்து மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. யார்? பகவான் கிருஷ்ணன் வந்து அவதாரமாக பூமிக்கு வந்து சொன்னார். யாருக்கு சொன்னார் பகவத்கீதை? யாருக்கு சொன்னது சொல்லுங்க. அர்ஜுனனுக்கு. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது பகவத்கீதை. இந்த பகவத்கீதை 18 அத்தியாயங்கள் உடையதாக இருக்குது. 700 ஸ்லோகங்கள் உடையதாக இருக்குது. 18 அத்தியாயங்கள் 700 ஸ்லோகம். பகவத்கீதையில் என்ன இருக்குன்னா 18 அத்தியாயங்களில் 700 ஸ்லோகங்கள் இருக்குது. 700. பகவத்கீதை எங்கே இருக்குது? எந்த நூலோட நடுவில்? பகவத்கீதை தனி நூல் இல்லை, ஒரு பெரிய நூலோட நடுவில் ஒரு உபதேசமாக வருது. என்ன நூல்? ராமாயணமா மகாபாரதமா? பாகவதமா? ஸ்ரீமத் பாகவதமா? வேற? மகாபாரதமா? ராமாயணமா? என்ன பார்த்துக்கிறீங்க? பகவத்கீதை எங்கே இருக்கு? மகாபாரதம் தான் கரெக்ட். மகாபாரதத்தினுடைய நடுவில் பகவத்கீதை இருக்கு. ஆனால் பகவத்கீதை எந்த சூழ்நிலையில் அது தோன்றியதுங்கிறத சொல்கிறேன். மகாபாரதம் நமக்கு தெரியும். நேற்று கூட கதை சொன்னார். மகாபாரதத்தில் துரோணர் அர்ஜுனன் கதையை மட்டும் எடுத்துக்கொண்டு சொன்னார். மகாபாரதம் நம்ம கேள்விப்பட்டுறோம், டிவியில் சீரியலெல்லாம் வருது. இல்லைனாலும் நம்ம புஸ்தகம் வாங்கி கேட்டு படிக்கலாம். யூடியூப்பில் நிறையா வருது. அதனால் முழு மகாபாரதம் சொல்கிறதுக்கெலாம் நமக்கு நேரம் இல்லை. ஆனால் பாண்டவர்கள், கௌரவர்கள், அவர்களோட ஸ்ரீகிருஷ்ணர். ஆனால் பாண்டவர்கள் 5 பேர் இருந்தாங்க, கௌரவர்கள் 100 பேர் இருந்தார்கள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இவர்களுக்குள்ள அவர்களுடைய வாழ்க்கை தான் மகாபாரதமாக இருக்குது. அந்த மகாபாரதத்தை இயற்றியவர், அதை எழுதினவர் வேத வியாசர். கிருஷ்ணத்வைபாயன வியாச முனிவர். வியாசர்னு பேர். அவர் தான் வேதங்களை தொகுத்தாருங்கிறதுனால வேதவியாசர்னு அவருக்கு ஒரு பேர். மகாபாரதத்தை அவர் சொல்ல விநாயகர் எழுதினார்னு கதை. ஏன்னா மகாபாரதம் 1,00,000 ஸ்லோகம். நமக்கு இருக்கிறது 1,00,000 ஸ்லோகம் இருக்குது. மகாபாரதத்தில் மொத்தம் எத்தனை பாட்டு இருக்குன்னா 1,00,000 பாட்டு இருக்குது. முழு கதை. அதை வியாசர் சொல்ல விநாயகர் எழுதினார் என்பது புராணம். அந்த மகாபாரதத்தில் பாண்டவர்கள், கௌரவர்கள், அவர்களுக்குள்ள கௌரவர்கள் பாண்டவர்களுடைய தேசத்தையும் அந்த சூதாட்டத்தில் தோற்கடித்து அவர்கள் பந்தயமாக வைத்து வெல்கிறார்கள். ஆனால் பந்தயம் என்னது? 14 வருடங்கள் அவர்கள் காட்டில் இருக்கணும். 12 வருடம் காட்டில் இருக்கணும். 1 வருடம் அஜ்ஞாதவாசமாக இருக்கணும். அது முடிந்து வந்த பிறகு உங்கள் ராஜ்யத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது ஒப்பந்தம். அப்படி பந்தயம் வச்சு விளையாண்டாங்க. இவர்கள் பாண்டவர்கள் தோற்று போயிட்டாங்க. வனத்துக்கு போனார்கள். 12 வருஷம் இருந்தார்கள். அப்புறம் 1 வருடம் அஜ்ஞாதவாசம்னு தலைமறைவாக இருந்தார்கள். அப்போ அவர்கள் ஒப்பந்தப்படி 13 வருஷம் முடிஞ்சு போச்சு. திரும்ப வந்து கௌரவர்கள்ட்ட தங்களுடைய ராஜ்யத்தை கேட்ட பொழுது அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். அவர்கள் துரியோதனன் கொடுக்க முடியாதுன்ட்டான். அவர்கள் சமாதானமாக போகிறதுக்காக ஒரு முழு ராஜ்யம் கொடுக்கலைனாலும் ஒரு 5 கிராமமாவது கொடுன்னு கேட்டாங்க. அதுவும் முடியாதுன்ட்டான். 5 வீடாவது கொடு. ஏன்னா அங்கே 5 பேர் இருக்காங்க. 5 வீடாவது கொடுன்னா அதுவும் முடியாது. கிருஷ்ணரே தூதுவராக போனார், சமாதானம் பேசுகிறதுக்கு போனார். அப்பையும் முடியாதுன்ட்டான். கொஞ்சம் சண்டை போட்டு வாங்கிக்க அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் தான் யுத்தங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆனது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம். ஏன்னா பாண்டவர்கள் அவர்கள் ராஜ்ய தர்மத்திற்காக, அவர்கள் ராஜ்யத்தை பெறுவதற்காக யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. கௌரவர்களும் அதற்கு தயாராக இருந்தார்கள். மகாபாரத போர், பெரிய போர் ஏற்பட்டது. அந்த போர் தொடங்குகிற முதல் நாள் யுத்த காலத்தில் 2 அணிகள், பாண்டவர்கள், கௌரவர்கள் 2 பேருக்கும் 2 ஆதரவாக நம்ம ஒரு பெரிய யுத்தம் அப்போ நடந்ததில். இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் சொன்ன மாதிரி அப்போ ஒரு பெரிய யுத்தம் அது. அதில் பாண்டவர்களுக்கு ஆதரவாக நிறைய மற்ற ராஜாக்கள், மற்ற அரசர்கள் வந்திருக்கிறார்கள். அதேமாதிரி கௌரவர்களுக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். இப்போ நடக்குதில்ல, ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது, காசா இஸ்ரேல் போர் நடக்குது. இந்த நாட்டுக்கு ஆதரவாக சில நாடுகள் இருக்குது, அந்த நாட்டுக்கு ஆதரவாக சில நாடுகள் இருக்குது பார்க்குறோம். அதே மாதிரி கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு ஆதரவாக பெரும்
தர்மக்ஷேத்திரங்கிற ஒரு யுத்த களத்தில் 2 படைகளும் அணிவகுத்து நின்றன. அப்படி நிற்கிற பொழுது அர்ஜுனன் யாரெல்லாம் நம்ம கூட சண்டை போட வந்திருக்கிறார்கள், 2 பக்கமும் நம்ம படையில் யார் இருக்கிறார்கள், அந்த பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க விரும்பி யுத்தத்தில் எந்த இடத்துல நின்றான், அந்த யுத்த காலத்தில் எந்த இடத்துல நின்றால் 2 அணிகளையும் 2 படைகளையும் நான் நல்லா பார்க்க முடியுமோ அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துன்னு சொல்கிறார். கிருஷ்ணர் தான் தேரோட்டியாக இருக்கிறார், கொண்டு போய் அதே மாதிரி நிறுத்துகிறார். அர்ஜுனன் பார்க்குறான். பார்த்த உடனே அவன் மனதில் ஒரு பெரிய குழப்பமானது, கலக்கமானது ஏற்படுகின்றது. ஏன்னா யுத்தத்தில் இவனுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தா துரோணாச்சாரியர், அவர் தான் குரு, வில்வித்தை சொல்லிக் கொடுத்த குரு அவர் தான். பீஷ்மாச்சாரியர் அவர் தான் தாத்தா, வளர்த்தவர் அவர் தான். மற்ற எல்லாருமே இப்படி 2, ஏன்னா இது அண்ணன் தம்பி பங்காளி சண்டை தானே, சித்தப்பா பெரியப்பா பங்காளி சண்டை தான், அவங்களுடைய குழந்தைகள் தான். அதனால் 2 பக்கத்துலேயே இருந்து பார்த்தா எல்லாமே உறவினர்கள் அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் யுத்தம் பெரிய யுத்தமாக நடக்க போகுதுங்கிறது தெரியும். யுத்தத்தின் முடிவில் இந்த சிறந்த வீரர்கள் யாருமே இருக்க போகிறது கிடையாது. யாரெல்லாம் இளைஞர்களாக வலிமை வாய்ந்தவர்களாக இருந்தார்களோ எல்லோரும் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. யுத்தத்துக்கு வராமல் ஊருக்குள்ளே இருக்கிற ஆள் யாருன்னா குழந்தைகள், வயசானவர்கள், நோயாளிகள், பெண்கள், அவர்கள் தான். இப்போ யுத்தத்தினுடைய முடிவில் பேரழிவு நடக்கப் போகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறதெல்லாம் யோசித்து பார்க்குறான். அவனுக்கு தலையை சுற்றுது. யுத்தம் பண்ண முடியாமல் இது யுத்தம் பண்ணுறது தர்மமா இல்லை யுத்தம் பண்ணாமல் வாபஸ் வாங்கிட்டு போகிறது தர்மமா நம்ம யோசனை பண்ணுறோம். ஏன்னா எதிரிகளாக உறவுகள் தான் இருக்காங்க. இப்படி சண்டை போட்டு ஜெயிச்சு நமக்கு ராஜ்யம் வந்த பிறகு யாருக்காக நம்ம யுத்தம் பண்ணி ராஜ்யத்தை சம்பாதிச்சோமோ அவர்கள் யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு, அவர்களை கொன்றுவிட்டு தான் நமக்கு நம்மளோட ராஜ்யமே கிடைக்கும். அந்த ராஜ்யத்தை வச்சு என்ன பண்ணுறது? ரத்தம் தோய்ந்ததாக இருக்குங்கிறார். அந்த யுத்தத்துக்கு அப்புறம் நமக்கு ராஜ்யம் கிடைத்தாலும் அது ரத்தம் தோய்ந்ததாக இருக்கும். அதனால் இந்த யுத்தம் பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான், நினைக்கிறான். அதனால் அவன் மனக்கலக்கம் அடைந்து, அதனால் மனசு கலங்கினதுனால, மனசில் குழப்பம் வந்ததுனால, மனத்தளர்ச்சி வந்ததுனால, மனதில் சோகம் வந்தது. அதனால் உடம்பு தளர்ந்து போய் அவனுடைய வில் அம்பை கூட தூக்க முடியாதவனா கீழே போட்டு தேரில் உட்காந்துறான். அந்த சமயத்தில் பகவான் உபதேசம் பண்ணுறதா, பகவான் கிருஷ்ணர் தான் தேரோட்டியாக இருக்கிறார். அவர் அர்ஜுனனுக்கு தர்மம் என்ன பண்ணணும் என்பதை அவன் புத்தி தெளிகிற மாதிரி, மனக்கலக்கம் போகிற மாதிரி, மனதில் இருக்கக்கூடிய அந்த சோகம் நீங்கிற மாதிரி உபதேசம் பண்ணுறார். அதுதான் பகவத்கீதை. 18 அத்தியாயங்களில் 700 ஸ்லோகங்கள் இருக்குது. இது பாராயணம் பண்ணால் ஒரு 2.5-3 மணி நேரம், மெதுவாக பாராயணம் பண்ணால் 3 மணி நேரம் ஆகும், வேகமாக பாராயணம் பண்ணால் 2.5 மணி நேரம் ஆகும். யுத்த காலத்தில் யுத்தத்துக்கு தயார் பண்ணுற சூழ்நிலையில் 2.5 மணி நேரங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உபதேசம் பண்ணி அவன் புத்தி தெரிந்ததுக்கப்புறம் சண்டை போடுறான். இதான் பகவத்கீதை தோன்றுது. ஆனால் இதை நிமித்தமாக வைத்துக்கொண்டு பகவான் வாழ்க்கைக்கு, ஏன்னா இந்த யுத்தங்கிறது எல்லா காலத்திலையும் இருக்கிறது. அது முக்கியமாக தர்ம அதர்ம யுத்தங்கிறது எல்லா காலத்திலையும் இருக்கிறது. இது புறத்தில் இருக்கிறது மட்டுமில்லை, நம்மளுடைய மனசுலையும் இருக்கிறது. நல்லதுக்கு கெட்டதுக்கும் நடுவில் ஒரு போர் நம்ம மனசுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. செய்யலாமா வேண்டாமா, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, எப்பொழுது ஒரு குழப்பம் இருக்குல்ல. சிலர் இதை நல்லதுன்னு சொல்கிறாங்க, சிலர் அது நல்லதுங்கிறான். கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுனால எந்த கோர்ஸ் தான் நல்லதுங்கிறான், இன்னொருத்தர் இந்த கோர்ஸ் தான் நல்லதுங்கிறான். இது படித்தா உடனே வேலை கிடைக்கும், இதில் கேம்பஸ் இன்டர்வியூ வரும், அப்படி இப்படின்னு எந்த கோர்ஸ் படிக்கிறது, அது எந்த காலேஜில் போய் படிக்கிறது, அத்தனையிலையும் நம்ம குழப்பம் இருக்குது. எதை முடிவு பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி எல்லா விஷயத்துலையுமே அது நம்ம அறிவு சார்ந்த விஷயம். நல்ல விஷயத்தில் இதுக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவிலே இருக்குது. இதை பண்ணலாமா வேண்டாமா, இது பண்ணுறது நல்லதா கெட்டதா, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது நல்லதா கெட்டதான்னா, காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது நல்லதா 7 மணிக்கு எந்திரிக்கிறது நல்லதான்னா, 5 மணிக்கு எந்திரிச்சிக்கிறது நல்லதுன்னு ஒரு மனசு சொல்லுது, எந்திரிச்சு யோகாசனம்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மனசு சொல்லுது. இன்னொன்று கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாமே 7 மணிக்கு எந்திரிக்கலாமே இன்னொரு மனசு சொல்லுது. எல்லாத்தையும் வருதுல குழப்பம் நமக்கு. இப்போ 3 நாள் இங்கே இருந்துட்டோம், நாளைக்கு வீட்டுக்கு போன உடனே இதே மாதிரி 5 மணிக்கு எந்திரிச்சு காலையில் ஜபம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஹயக்ரீவர் மந்திரம்லாம் படிச்சிருக்கிறோமே, அதே மாதிரி இங்கே 3 நாள் கேம்பில் இருந்த மாதிரி வீட்லேயும் போய் ஃபாலோ பண்ணலான்னு தோணும். ஒரு மனசு சொல்லும். இன்னொரு மனசு என்ன, நாளைக்கு பண்ணிக்கலாங்க, இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் 2 எடுத்துட்டாங்க, அதனால் ஒரு நாள் 8 மணி வரைக்கும் தூங்கிக்கலாமே அப்படின்னு இன்னொரு மனசு சொல்லும். அப்புறம் அடுத்த நாள் என்ன ஆகும், நாளைக்கு பண்ணிக்கலாமே அப்படியே போகும். அப்புறம் பண்ணலேன்னு ஒரு குற்ற உணர்வு வரும்.
பண்ணாமல் விட்டதுக்கப்புறம் பண்ணாமல் விட்டுட்டோமேனு ஒரு மனசு குற்றோடு வரும். உடனே திரும்ப ஒரு நாள் பண்ணுவோம், அப்புறம் அடுத்த நாள் திரும்ப அடுத்த நாள் பண்ணலாம். இப்படியே எல்லா விஷயத்துலையும் உதாரணத்துக்காக சொல்கிறோம். இதே மாதிரி நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது. இது நல்லதா அது நல்லதா, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, எது சரி, காதலிச்சு கல்யாணம் பண்ணுறது சரியா இல்லை கல்யாணம் பண்ணி காதலிக்கிறது சரியா, நம்ம வயசில் இருக்க பிரச்சனை இருக்காது சொல்கிறேன். அதனால் எது நல்லதுன்னா இது நல்லதா, காதல் நல்லதா கெட்டதா, படிக்கிறது முக்கியமா இல்லை இந்த வயசில் வேறு எது முக்கியமா, எல்லாத்தையும் குழப்பம் இருக்குல்ல. எல்லாம் சரின்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. நீ என்ன பண்ணாலும் அதை சரின்னு சொல்கிறதுக்கு ஆதரிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கான். சாமி கும்பிட்ற கடவுள் இருக்காருன்னு ஒரு குரூப்பு, இல்லைன்னு சொல்கிற குரூப்பு. அதில் இந்த சாமி தான் சரியானது, அந்த சாமி சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. இந்த மதம் தான் சரி, அந்த மதம் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கான். ஆனால் எதை எடுத்தாலுமே இதுவா அதுவா இப்படியா அப்படியான்னு குழப்பம் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே இந்த விஷயங்களில் குழப்பம், அப்புறம் நல்ல பண்புகள் கெட்ட பண்புகளுக்குள்ளே நம்ம மனசுலேயே குழப்பம். சில சமயங்களில் அன்பு கருணை வருது, சில சமயங்களில் போட்டி பொறாமை வருது, அகங்காரம் வருது, அதனால் சண்டை சச்சரவுகள் வருது. இது நல்லா இல்லையே விட்டலாம்னு தோணுது. அதுக்கப்புறம் நல்ல குணங்கள் இருக்கிற கூட அது நல்லா இருக்குது, இன்னும் நல்லா வளர்த்து கொள்ளலாமே அப்படின்னு தோணுது. ஆனால் அதை கடைப்பிடிக்கிறதுல நமக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்குது. அப்போ என்னது, அது உள்ளே நடக்கக்கூடிய ஒரு யுத்தம், நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். பெரிய ஒரு யுத்தம் எப்படி நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவில் நடக்குதோ, அரசியலில் எப்படி ஒரு யுத்தம் இருந்து கொண்டே இருக்கோ, அது மாதிரி நம்ம மனசுலையும் மனிதத்தன்மைக்கு விலங்குத்தன்மைக்கு நடுவில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் இது எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கொண்டு பகவான் உபதேசம் பண்ணுறார். அதனால் அர்ஜுனனை நிமித்தமாக வைத்துக்கொண்டு எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பகவான் உபதேசம் பண்ணுறார். அதனால் பகவத்கீதை அதுவும் எல்லா பகவத்கீதை இந்த உபனிஷத்துக்கள் வேதங்கள் எல்லாவற்றுடைய சாரமாக, அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சாஸ்திரங்கள் இருக்கோ அந்த சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எடுத்து தொகுத்து அழகாக நமக்கு கொடுக்குறார். இல்லை வேறு நம்ம மதம் சார்ந்த மற்ற நூல்களை படிக்கலைனாலும் பகவத்கீதை மட்டுமாவது ஒவ்வொரு ஹிந்துவும் படிக்கணும். அந்த பகவத்கீதையில் வேறு என்ன இருக்குங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்து இன்றைய வகுப்பு முடிக்கலாம். அதில் யார் கீதையை படிக்கலாம்னா, யாருக்கு மனசில் சோகம் மோகம், இதோட முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, கவலையை விடு அப்படிங்கிறத பகவானுடைய உபதேசத்தினுடைய முக்கியமான விஷயமா இருக்குது. கவலைப்படாதான், எதுக்கு நீ கவலைப்படுறதுக்கான காரணமே இல்லைங்கிற. நமக்கு கவலைங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பல விஷயங்களில் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் கவலை இருக்குது. கவலைக்கான காரணங்கள் வேறு வேறையாக இருக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வருத்தம் கவலை இருக்குது. ஒன்று உடம்பு அழகாக இல்லை, இல்லை ஆணாக பிறந்துட்டோம், இல்லை பெண்ணாக பிறந்துட்டோம், இல்லை ஏழையாக பிறந்துட்டோம், பணக்காரனாக பிறந்துட்டோம், படிப்பு சரியாக வரலை, இல்லை இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. அழகாக இல்லை, மூக்கு கொஞ்சம் சப்பையாக இருக்குது, ஏதோ ஒன்று பல்லு கொஞ்சம் எடுப்பாக இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு வருத்தம் இருக்குது. நம்ம சார்ந்தோ அல்லது நம்ம குடும்பம், அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, அண்ணன் தம்பி சரியில்லை, இல்லை ரொம்ப ஏழையாக இருக்கிறோமே, இன்னும் கொஞ்சம் நல்ல செல்வந்த வீட்டில் பிறந்திருந்தா என்ன, நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற எவ்வளவோ விஷயங்கள் இருக்குல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் கவலையானது இருந்து கொண்டே இருக்குது. பகவான் கீதையில் உபதேசம் பண்ணுற விஷயமே என்னென்னா, கவலைப்படாதேன்னு. நீ கவலைப்படுவதற்கு எவ்விதமான காரணமும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லைங்க. எப்பொழுதும் சந்தோஷமாக இரு, ஜாலியாக இரு, கவலைப்படுறதுக்கு ஒரு விஷயமும் இல்லைங்கிற. உடம்பை குறித்து கவலைப்பட்டால் அது அனித்தியமானது, ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. இல்லை உடம்புக்கு வேறு உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை குறித்து கவலைப்படலாம்னா அது நித்தியமானது, அது பூர்ணமானது, அது குறித்து கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அதில் எவ்விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லை. உடம்புல தான் பேதங்கள் இருக்குது, ஆண் பெண் பேதம், அழகு இல்லை, அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஆத்மாவில் எவ்விதமான வேறுபாடும் கிடையாது. அது எல்லா உடம்புலையும் ஒன்றாகத்தான் இருக்குது. அது நான் தான் அப்படின்னு பகவான் உபதேசம் பண்ணுறார். ஆத்மாவை குறித்து கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உடம்பை குறித்து கவலைப்பட்டால் அதில் ஒன்றும் சில விஷயங்கள் நம்மளால் மாற்றி அமைக்க முடியாது. இன்னொன்று, எதுவுமே நிலையானது கிடையாது. அழகு நிலையானது கிடையாது, செல்வம் நிலையானது கிடையாது, இளமை நிலையானது கிடையாது. கண்டிப்பாக இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் நம்ம போய்த்தான் ஆகணும். அதனால் நிரந்தரம் இல்லாத விஷயங்களை குறித்து ஏன் கவலைப்படணும் அப்படின்னு கேட்குறார். அதனால் இது பகவத்கீதையை படிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டால், இந்த ஞானத்தினால கவலையானது போகும். வாழ்க்கை எப்படி இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் மனசில் கவலைங்கிறது இல்லாமல் இருக்க முடியும். பகவத்கீதை அந்த தெளிவை, அந்த ஞானத்தை, அந்த மன உறுதியை நமக்கு கொடுக்கும். அதான் பகவத்கீதை படிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பிரயோஜனம்.
சரி, இதுக்கு என்ன வழிமுறை, என்ன சாதனைகள் சொல்கிறார்? நம்ம தலைப்பை கீதை காட்டும் பாதைன்னு வச்சுருக்கிறோம். இப்போ பாதை அப்படின்னாக்கா அதுக்கு முடிவு, லட்சியம் இருக்குது. லட்சியம் என்னான்னு பார்த்துட்டோம். என்னது? துக்கம் இல்லாமல் இருக்கிறது, சுகமாக இருக்கிறது. அதானே மோட்சங்கிறதுக்கு அதை விளக்கம் கொடுத்தேன். மோட்சம் கடவுளை அடைதல் அப்படின்னு சொன்னால், அல்லது பேரின்பம்னு சொன்னால் அதுக்கு என்ன விளக்கம்? துக்கம் இல்லாமல் இருக்கிறது, சுகமாக இருக்கிறது. அதான் நம்மளுடைய லட்சியம். அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு கீதை, பகவத்கீதை காட்டக்கூடிய பாதை என்ன, அதற்கான வழிமுறைகள் என்ன, அல்லது அதற்கான சாதனைகள் என்ன என்று கேட்டால் சுருக்கமாக நான் சொல்கிறேன். பகவத்கீதையில் 2 விஷயம் மையமாக இருக்குது. ஒன்று யோகம், 2வது ஞானம். எழுதிக்கலாம். பகவத்கீதையில் பகவானுடைய உபதேசத்தினுடைய 2 கோணத்தில் உபதேசம் பண்ணுறார். 2 விஷயங்களை சொல்கிறார். ஒன்று யோகம், இன்னொன்று ஞானம். யோகம், யோகம், யோகாசனம்லாம் சொல்கிறோமே, யோகம், யோகம், ஞானம். இல்லை, யோகம்னா என்ன, ஞானம்னா என்ன என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். யோகம்னு முதல்ல எடுத்துக்கொள்கிறோம். ஒன்று யோகம். யோகத்தையும் 2ஆக பிரிக்கலாம். யோகம்ங்கிறதுக்குள்ள 2 பிரிவு. ஒன்று கர்மயோகம், 2வது பக்தி யோகம். கர்மயோகம், பக்தி யோகம். மொத்தமாக 2 பிரிவு, யோகம், ஞானம். அதில் யோகத்தை எடுத்துக்கொண்டால் யோகத்துக்குள்ள 2 பிரிவு, கர்ம யோகம், பக்தி யோகம். பக்தி யோகத்துக்கு இன்னொரு பேர் உபாசனைன்னு பேர். நம்ம பண்ணுற எல்லா இறை வழிபாடும் பக்தி சார்ந்தது தான். பக்தி யோகத்துக்குள்ளே வர்றதா. ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, இல்லை அஷ்டாங்க யோகம், குண்டலினி யோகம், வேறு என்னெல்லாம் யோகம் சொல்கிறாங்களோ எல்லாமே பக்தி யோகத்துக்குள்ளே வர்றது. இன்னொன்று கர்மயோகம். கர்மயோகம்னா என்னங்கிறத சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். முக்கியமான ஒரு டாபிக். கர்மயோகம் என்பதை பார்க்கறதுக்கு அது நமக்கு தெளிவாக புரியணும்னா முதல்ல கர்மம்னா என்னான்னு புரியணும். கர்மம், கர்மம் அப்புறம் யோகம்ங்கிற வார்த்தையை சேர்ந்து கர்மயோகம் வரும். கர்மம், கர்மம்னா செயல்னு அர்த்தம். கர்மம்னா வினை, செயல் அப்படின்னு அர்த்தம். ஒரு செயலை செய்யற, ஒரு தொழில். நம்ம என்ன வேலை பண்ணுறோமோ அந்த வேலைக்கு கர்மம்னு பேர். கர்மா அப்படின்னு பேர். கர்மா அல்லது கர்மம். ஒரு வேலையை நம்ம செய்யணும் என்றால் என்ன தேவை? ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு புறத்தில் நிறைய பொருட்கள் தேவையெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். அது புறத்தில் இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய மனசில் என்ன தேவை? ஒரு வேலையை நம்ம செய்யணும்னாக்கா அதில் 2 பாயிண்ட் முக்கியமானது. நான் ரொம்ப கேள்வி கேட்கல, நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். ஆனால் ஒரு வேலை, ஒருத்தர் ஒரு வேலையை செய்யணும்னா 2 விஷயம் அவனுடைய மனசில் இருக்கணும். ஒன்று, நான் செய்கிறேன் அப்படிங்கிற செய்பவன்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். நான் இந்த வேலையை செய்யணும், நான் இந்த வேலையை செய்பவன், இந்த வேலையினுடைய பலன் எனக்கு வேண்டும் தானே. ஒரு பிரயோஜனம் கருதி தானே ஒரு வேலையை பண்ணுறோம். ஒரு வேலையை பண்ணணும்னாக்கா அந்த ஒரு லாபத்தை கருதி தான் ஒரு வேலையை பண்ணுறோம். அப்போ நான் செய்யணும், நான் செய்கிறேங்கிற எண்ணம் இருக்கணும். அப்புறம் செயலினுடைய பலனில் எனக்கு ஆசையானது இருக்கணும். கேம்புக்கு வர்றதுனாக்கா நான் கேம்புக்கு போகணும், அதில் நம்ம கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் அதனால் நமக்கு என்ன கிடைக்குன்னா, நிறைய நம்ம ஹிந்து சமயத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம், ஆன்மீகத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அல்லது 3 நாள் இந்த காலேஜ் பாடத்துலேருந்து ஃப்ரீயாக இருக்கலாமா? அப்படி கேம்புக்கு ஏன் வந்தீங்கன்னா புதுசாக தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம், 3 நாள் ரெகுலரான காலேஜ் சிலபஸ்லேருந்து அந்த தலைவலியிலேருந்து 3 நாள் ஃப்ரீயாக இருக்கலாம்னா, இங்கே ஏதோ வேறையாவது மாற்றியாவது வேறு ஆளாவது பேசுவாங்களே, வேறு விஷயம் பேசுவாங்க, கண்டிப்பாக காலேஜ் சப்ஜெக்ட் வராதுன்னா 3 நாள் அந்த தலைவலி இல்லாமல் இருக்கலாம். அது ஒரு பலன் தானே. அதனால் ஒரு பலனில் விருப்பம், நான் செய்யணுங்கிற ஒரு எண்ணம், அப்புறம் எனக்கு இந்த பலன் வேணுங்கிற எண்ணம், இந்த 2 இருந்தால் தான் வேலை நடக்கும். அதானே. நான் சம்பாதிக்கணும், நான் வேலைக்கு போகணும், நான் வேலை உழைக்கணும், இதற்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும், அது மூலம் சுகமாக இருக்கணும். அதனால் நான் செய்கிறேங்கிற எண்ணம், செயலினுடைய பலன் எனக்கு வேண்டுங்கிற எண்ணம் ஒரு செயலுக்கு முக்கியமானது. இதுக்கு சம்ஸ்கிருதத்தெல்லாம் சொன்னாக்கா கர்த்திருவம் போக்திருத்துவம்னு பேர். செய்பவன், செயலின் பயனை அனுபவிப்பவன். செய்ய வேண்டுங்கிற ஒரு எண்ணம், ஊக்கம், அப்புறம் செயலினுடைய பலன் எனக்கு வேணுங்கிற ஊக்கம்.
இப்படி நாம் நம்மளுடைய வேலையை செய்யறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கிறது 3 கருவிகள் நம்ம உடம்பில் இருக்கிறது. என்னது? உடம்புங்கிற ஒன்று, அப்புறம் வாக்கு பேச்சுங்கிற ஒன்று, அதுக்கப்புறம் மனசுங்கிற ஒன்று. முக்கரணங்கள்னு பேர். மனசு, வாக்கு, உடல். மனது, வாய், உடல். மனதால் விஷயத்தை பற்றி நம்ம சிந்தனை பண்ணுறோம், எப்படி பண்ணலாம், வேலையை பண்ணலான்னு பிளான் பண்ணுறோம், நாம் செய்கிறோம் அல்லது இன்னொருத்தரை செய்ய வைக்கிறோம். அப்போ இன்னொருக்கு கமெண்ட் கொடுக்குறோம், இந்த வேலையை நீ செய், இப்படி செய் அப்படின்னு இன்னொருத்தருக்கு கட்டளை இடுறோம். வாக்குங்கிறது ஒன்று முக்கியமான ஒரு கருவி. அதுக்கப்புறம் நம்மளே வேலையை செய்கிற பொழுது கை கால் உடம்பை வைத்துக்கொண்டு அந்த கர்மாவை பண்ணுறோம். ஒரு கர்மா நடக்கிறதுக்கு நான் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கணும், எனக்கு இந்த செயலினுடைய பலன் வேண்டுங்கிற எண்ணம் இருக்கணும், அது உள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் செய்யறதுக்கான ஒரு திட்டமிடுதல் மனசில் நடக்கணும், மனசுங்கிறது தேவை. அப்புறம் வாக்கு பேச்சுங்கிறது தேவை, அப்புறம் உடம்புங்கிறது தேவை. இது 3க்கும் சேர்த்து முக்கரணங்கள்னு பேர். திரிகரணங்கள்: உடம்பு, வாக்கு, மனசு. இது கர்மாவில் இருக்கிற அடிப்படையான விஷயம். இதே கர்மா யோகம்னு சொல்கிற பொழுது, கர்ம யோகம்னு சொல்கிற பொழுது ஒரு சின்ன வித்தியாசம் தான். கர்மாவுக்கும் கர்ம யோகத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா, கர்மாவில் நம்ம டெய்லி என்ன செய்கிறோமோ அதான் கர்மா. கர்மானா ஏதோ நினைக்கக்கூடாது. நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் தூங்கி எழுந்திரிக்கிறோம், பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம், படிக்கிறோம் அல்லது வேலைக்கு போகிறோம், ஏதோ ஒரு காரியத்தை பண்ணுறோம்னா அதில் நமக்கு அதில் ஒரு விருப்பம் இருக்கணும், நான் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். அதுதானே முக்கியமானது. இது எல்லாமே கர்மா தான். கர்மாங்கிறது நமக்கு பர்சனலாக நம்ம செய்து கொள்வது அல்லது தொழிலாக பிஸ்னஸாக இருக்கலாம், மற்றவர்கள் செய்யக்கூடிய சேவையாக இருக்கலாம். எல்லா விதமான செயல்களாக உடம்பு, மனசு, வாக்கை வைத்துக்கொண்டு நம்ம எதை செஞ்சாலுமே அதுக்கு கர்மான்னு தான் பேர். மனசில் சிந்தனை பண்ணுறோம், தியானம் பண்ணுறான்னா அதுவும் ஒரு கர்மா தான். வாக்கில் ஒரு பாராயணம் பண்ணுறோம், ஒரு பேசுகிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு கர்மா தான். அப்புறம் உடம்பால் ஒரு வேலையை செய்கிறோம்னா படிக்கிறது, எழுதுறது, இல்லை ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது, ஆடுறது, குதிக்கிறது, எது பண்ணாலுமே அது கர்மா தான். அதனால் உடம்பு, வாக்கு, மனசு, இதனால் நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதுக்கெல்லாம் கர்மான்னு பேர். இந்த கர்ம யோகம் அப்படிங்கிறது என்னென்னா, இதே கர்மாவை நம்ம சாதாரணமாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வாழ்நாள் முழுக்க செய்து கொண்டு இருக்கிறோம். அதே கர்மாவை முன்னாடி சொன்ன 2 மனநிலை இல்லாமல் பண்ணுறது. என்ன மனநிலை? நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமலும் இந்த செயலின் பலன் எனக்கு வேண்டுங்கிற எண்ணம் இல்லாமலும் பண்ணுறதுக்கு கர்மயோகம்னு பேர். நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லைன்னா எப்படி செய்யறது? அது எப்படி இருக்கும்? நான் தானே எந்திரிக்கணும், நான் தானே பல்லு விளக்கணும், என்னடா பண்ணுறேன்னா சாப்பிட்டு இருக்கேன் தானே சொல்கிறோம். இப்போ நான் செய்கிறேங்கிறதுல நான் சவுண்டு கொண்டு இருக்கிறேன், நான் படித்து கொண்டு இருக்கிறேன், அல்லது விளையாண்டு கொண்டு இருக்கிறேன், ஏதோ ஒன்று நான்கிறது இருக்குது. ஆனால் அதை யோகமாக பண்ணுற பொழுது பகவான் அங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறார். இங்கே நம்ம உடம்பால் நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதற்கு நாம் மட்டும் காரணம் அல்ல, மேலே உள்ளிருந்து ஈஸ்வரன் அதை நடக்கிறார். உலகங்கிறது இறைவனால் நடத்தப்படக்கூடியது. நான்கிறது நம்ம பேசினாலும் பாடினாலும் ஆடினாலும் குதித்தாலும் வேறு என்ன பண்ணாலும் அதற்கு நாம் மட்டும் காரணம் அல்ல, உள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்வர சக்தி, ஈஸ்வர சங்கல்பம், அது ஒரு காரணமாக இருக்கின்றது. அதனுடைய உதவி இல்லைன்னா, அதோட அனுகிரகம் இல்லைன்னா நம்மளால் கை காலை கூட அசைக்க முடியாது. நாமளே செய்கிறோம், நினைத்து கொண்டு இருக்கிறோம். உண்மையிலே நமக்கே எல்லாவற்றையும் செய்வதற்கான சாமர்த்தியம் இல்லை. உள்ளேருந்து ஒன்று செய்ய தூண்டி கொண்டு இருக்கின்றது, செய்து கொண்டு இருக்கிறோம். திடீர்னு வயசாகிடுச்சு, கை கால் விளங்கலைன்னா பார்க்குறோம்ல, கை கால் விளங்கலை, இத்தனை பேர் தானே கையை அசைச்சிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு சுண்டு வரலை கூட அசைக்க முடியலைன்னா, உட்காந்தா திடீர்னு எந்திரிக்க முடியலைன்னா இருக்குல்ல, பார்க்குறோம். அப்போ எப்போ எந்த உறுப்பு செயல்படாமல் போகும் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கா? இல்லை. ஏதோ மூச்சு நாம் விட்டுக்கிட்டு இருக்கதா நினைக்கிறோம், நாமளாக மூச்சு விட்டு இருக்கோம். அது நடந்துக்கிட்டு, அது உள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது. உள்ளே இருக்க ஈஸ்வரன் எப்போ நிறுத்துறானோ அப்போ நின்று போயிடும். தூங்குறவர் எந்திரிக்காமல் போயிடுவார். பார்க்குறோம். அப்போ இந்த செயல்கள் நம்மளுடைய சங்கல்பத்தினால, நம்மளுடைய திட்டத்தினால மட்டும் நடக்கலை, நமக்கு மீறின ஒரு சக்தி உள்ளே இருந்து அதை நடத்தி கொண்டு இருக்கின்றது. அதை புரிந்து கொண்டு அதனால் எல்லாமே இறைவன் நடத்துகிறான். நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் இறைவன் என் மூலமாக செய்கின்றார், அல்லது இறைவனுடைய கருவியாக இருந்து நான் செய்கிறேன். நான் என்னுடைய வேலையை செய்யலை, இறைவன் எனக்கு இட்ட கட்டளையை நான் செய்கிறேன். அம்மா அப்பா ஒரு வேலையை கொடுத்தா நம்ம அதை செய்கிறோம்ல, அப்போ அது நம்மளுடைய வேலை இல்லை,
பெற்றோர்கள் அவங்க இந்த வேலையை பண்ணுறா அப்படின்னு கொடுத்தாங்க, நம்ம அதை செய்கிறோம். அதே மாதிரி இறைவன் நமக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார், நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார், அதுக்காக நமக்கு ஒரு உடம்பை கொடுத்துருக்கிறார், நமக்கு ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்கிறார், நமக்கு ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை கொடுத்துருக்கிறார், அப்புறம் கல்யாணம் பண்ணால் நமக்குன்னு ஒரு மனைவியோ ஒரு கணவனையோ கொடுக்குறார், நமக்குன்னு ஒரு குழந்தைகளை கொடுக்குறார். இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு கடமையை நமக்கு கொடுக்குறார். அதுதான் பெற்றோர்னால் குழந்தைகள் அவங்க எவ்வளவோ வரம் இருந்து எவ்வளவோ தப்பம் பண்ணி முடிஞ்சு போச்சா இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்துக்கலாம். எவ்வளவோ வரம் தபம் எவ்வளோ கல்யாணம் ஆகி பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்க, எவ்வளவோ முயற்சி பண்ணி குழந்தை கிடைக்காமல் இருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ என்னது, இவர்களுடைய முயற்சி இருந்தாலும் ஈஸ்வர சங்கல்பங்கிறது அங்கே இல்லை. குழந்தை பிறந்தது, ஆனால் அது அல்ப காலத்தில் அல்பாயுசில் இறந்து போச்சுன்னா அதுவும் நம்ம சங்கல்பத்தில் இல்லை. பிறந்தான் வளர்ந்தான் இருக்கிறான், நம்ம கூட இருக்கிறான், ஆனால் நம்ம கூட இல்லைன்னா. பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, படித்தா வேலைக்கு போனால் அப்படியே போயிட்டாங்க, யாரோ ஒரு பொண்ணையோ பையனையோ பார்த்தா அப்படியே போயிட்டான், இல்லை இவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோடனே தனியாக போயிட்டான்னு. அப்போ இவர்களுடைய சங்கல்பங்கிறது நம்மளுடைய சங்கல்பங்கிறது இல்லை, ஈஸ்வரனுடைய திட்டப்படி வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்குது. அதைத்தான் விதின்னு சொல்கிறோம். அதனால் நான் செய்கிறேன் நான் நடத்துகிறேங்கிறத விட இறைவன் செய்கிறார், இறைவன் நடத்துகிறார். அந்த பாவனை, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகனே. இறைவனுடைய சங்கல்பப்படி இறைவனுடைய திட்டப்படி வாழ்க்கை நடக்கின்றது. நான் அவருடைய கையில் ஒரு கருவி மாத்திரமாக இருக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரோ நான் அதை செய்கிறேன், எனக்கு என்ன கடமை பொறுப்பு இருக்கோ அதை நான் செய்கிறேங்கிற எண்ணம் கர்மயோகம். அதில் நான் செய்கிறேன்னு நினச்சா கர்மா, இறைவன் சொல்லி நான் செய்கிறேன்னு நினச்சா அது கர்மயோகம். அதே மாதிரி எனக்கு இந்த பலன் வேண்டும், எனக்கு இது கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும் அப்படின்னு தீவிரமான இச்சை ஆசை எதிர்பார்ப்பு இருந்தால் அது கர்மா. பகவான் என்ன கொடுக்குறாரோ, நான் என்னுடைய கடமையை செஞ்சுட்டேன், பலனாக கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேங்கிற மனநிலை இருந்தால் அது கர்மயோகம். பிரசாத புத்தின்னு சொல்லுவோம். கோயிலில் தீர்த்தம் கொடுக்குறார்கள், இல்லை துளசியோ ஏதோ ஒரு பிரசாத சக்கரை பொங்கலோ பிரசாதம் கொடுக்குறார்கள்னா அது எப்படி இருந்தாலும் பகவானுடைய பிரசாதம்னு அப்படியே வாங்கிக்கிறோம். அதில் உப்பு கரைவாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இறைவனுடைய பிரசாதம்னு அதை அப்படியே முழு மனசோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம், வாங்கி கொள்ளுகிறோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா அனுபவங்களையும் எல்லா விஷயங்களையும் நம்ம பண்ணுற எல்லா செயல்களுடைய பலனையும் இறைவன் கொடுக்கிறார். இப்போ இந்த நேரத்தில் இந்த காலத்தில் இந்த இடத்துல இதுதான் நமக்கு கிடைக்கணும்னு இறைவன் திட்டமிட்டு இருக்கிறார், இறைவன் கொடுக்கிறார் அப்படின்னு அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள மனநிலை, அதான் கர்மயோகம். பகவான் பகவத்கீதை தான் சொல்கிறார், நீ கர்மாவை பண்ணுற, அதில் அடுத்தபடியாக கர்மயோகத்துக்கு வா. உனக்கு இயல்பாக என்ன தர்மம் அமைந்ததோ அதை செய். அதே சமயம் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல், இந்த செயலினுடைய பலன் எனக்கு வேணுங்கிற விருப்பம் இல்லாமல் நீ உன்னுடைய கடமையை செய்து கொண்டு போ. உனக்கு எப்போ எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அது பகவான் கேரண்டி கொடுக்குறார். நான் அதுக்கு பொறுப்பு, நான் கொடுப்பேன். யோகக்ஷேமம் மகாமியகம் அப்படின்னு கொடுக்குறார். யோகக்ஷேமம் நான் கொண்டு வந்து கொடுப்பேங்கிறார். அது கர்மயோகம். அதனால் இந்த கர்மாவிலிருந்து, அதனால் முதல்ல கர்மாங்கிறது தர்மமான வாழ்க்கை. அந்த தர்மமான வாழ்க்கையை நான் செய்கிறேன், எனக்கு இந்த பலன் வேணும்னு எதிர்பார்த்து செய்கிறது சாமானிய நிலை. அது அடுத்தபடி என்னது, அந்த கர்மாவையே கர்ம யோகமாக இறைவன் நடத்துகிறார், நான் நடத்தப்படுகிறேன். அவருடைய கையில் நான் ஒரு கருவி. அதனால் என்ன பலன் வந்தாலும் அதை இறைவன் கொடுக்கறத அப்படியே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வது. அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், அதுக்கான அந்த மனப்பக்குவம், அது கர்ம யோகம். அதனால் கர்மாவில் மாற்றம் கிடையாது, அதே வேலை தான், அதே செயல் தான். ஆனால் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் இறைவன் நடத்துகிறார். அதே மாதிரி செயலின் பலன் எனக்கு வேணுங்கிற எண்ணம் இல்லாமல் பகவான் என்ன கொடுக்குறாரோ நான் அதை அப்படியே வாங்கிக்கிறேன். கணவனோ மனைவியோ குழந்தைகளோ பெற்றோரோ பகவான் எனக்குன்னு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதில் இது சரியில்லை அது சரியில்லைங்கிற குறை எதுவும் இல்லாமல், எந்த கமெண்ட்டும் இல்லாமல் பகவான் நமக்கு கொடுத்துருக்கிறார், அப்படியே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். எந்த உறவாக இருக்கலாம், அல்லது நாம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய ஜட பொருள்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை கர்மயோகம். அதுக்கப்புறம் பக்தி யோகம். இதில் ரெண்டாவது சொன்னேன் பக்தி யோகம் அல்லது உபாசனை. அது நம்ம பூஜை பண்ணுறது, முன்னாடியே சொல்லிட்டு பூஜை பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, பாராயணம் பண்ணுறது, நல்ல நூல்களை படிக்கிறது, ராமாயணம் மகாபாரதம் இந்த கதைகளை, புராண இதிகாச கதைகளை படிக்கிறது, இது எல்லாமே பக்தி யோகத்துக்குள்ளே வரக்கூடியது. நாம சங்கீர்த்தனை, பஜனை, அழகாக பாடுறாங்க, இது எல்லாமே பக்தி யோகத்துக்குரிய ஒரு அங்கம்.
இதுவும் நமக்கு தேவை. இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தேவை. நம்முடைய மனசு சந்தோஷமாக சாந்தியாக இருக்கிறதுக்கு இதுவும் தேவை. அதுக்கப்புறம் இறுதியாக ஞான யோகம், ரெண்டாவது பகுதி. பகவான் உபதேசத்தில் முதல்ல கர்மயோகத்தை சொல்கிறார், அடுத்து ஞான யோகத்தை சொல்கிறார். ஞான யோகங்கிறது நான் முதல்ல சொன்னேன் தத்துவம். ஆத்மா அழிவில்லாதது, உடம்பு அழியக்கூடியது. உடம்புல எது இருந்தாலும் அது அனித்தியமானது. அது அழகாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், நெட்டையாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், கட்டையாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பணம் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம். எல்லாமே உடல் சார்ந்த விஷயம். உடம்பு நிலையில்லாதது, அனித்தியமானது. அது எப்போ வேணாலும் வரும் போகும். அது நான் அல்ல, அது என்னிடத்தில் இருக்கின்றது. நான் ஆத்மா, ஆத்மாவாகிய என்னிடத்தில் உடல் இருக்கின்றது. இந்த ஆத்மா யாருன்னா, ஆத்மா இறைவனுடைய அம்சம். இறைவன் தான் ஆத்மாவாக இருக்கிறார். அதனால் அவர் பிறப்பு இறப்பு இல்லாதவராக இருக்கிறார். நான் ஆத்மா, இந்த உடம்பு என்னிடத்தில் இருக்குது. நாம் எப்படி ஒரு சைக்கிளோ பைக்கோ இல்லை செல்ஃபோனோ வச்சுருக்கிறோம்னா அது ஜடப்பொருள். அது ஜடப்பொருள். நான் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அது என்ன கலரில் வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதனால் எனக்கு ஏதாவது லாபமாக நஷ்டமான ஒன்றுக்கிறேன். அது என்னிடத்தில் இருக்குது, தற்காலிகமாக இருக்குது, நான் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி தான் நம்முடைய உடம்பு. இப்போ இந்த உடம்பை பகவான் கொடுத்துருக்கிறார். நாம் ஆத்மாவாகிய நாம் அந்த உடம்பை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். விதி முடிகிற பொழுது உடம்பு போகும். இந்த உடம்பு போனால் வேறு உடம்பு வரும், வேறு உடம்பு வரும், வேறு உடம்பு வரும், போயிட்டே இருக்கும். எப்போ நாம் இந்த ஞானத்தை அடைகின்றோமோ, நான் ஆத்மாங்கிறதுலையே நம்மளுடைய மனது நின்று போய்விட்டதோ, உடம்பை பற்றி எண்ணமே நமக்கு இல்லாமல் போகுதோ, அப்போ நாம் பிறவாத நிலையை அடைகின்றோம். அதெல்லாம் தத்துவ விஷயங்கள் ரொம்ப ஆழமானது. நான் அதுக்கு மேலே ஞான யோகத்தை பற்றி சொல்லலை. நம்ம முதல்ல செய்ய வேண்டியது கர்மயோகம் தான். ஆனால் இந்த வயசில் நம்ம ஆரம்பிக்க வேண்டியது முதல்ல நம்மளுடைய டியூட்டியை ஒழுங்காக பண்ணணும். படிக்கிற வயசு மாணவர்கள்னால் மாணவனுடைய கடமை என்னவோ அதை நல்லா செய்யணும். படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிற பொழுது அந்த வேலையை ஒழுங்காக செய்யணும். நம்மளுடைய கடமையை தர்மமான முறையில் செய்யணும். அப்படி செய்கின்ற பொழுதும் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் இறைவன் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு நம்ம உறவுகளுக்கு, நம்ம குடும்பத்தில் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியதை, சமூகத்துக்கு செய்ய வேண்டியதை சந்தோஷமாக பண்ணணும். அதற்கு விளைவாக என்ன வருதோ அதை மகிழ்ச்சியாக கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக வாங்கி கொண்டார். அந்த மனநிலை இருந்தாலே அதை சமத்துவம்னு சொல்கிறார். இதோட முடிச்சதை சமத்துவம்னு சொல்கிறார். சமத்துவம்னு என்னது? மனசு புறத்தில் என்ன வெற்றி தோல்வி வந்தாலும், லாப நஷ்டம் வந்தாலும், மானவமானம் வந்தாலும் அதெல்லாம் அதனால் கலக்கமடையாமல் மனசு ஒரே லெவலில் ஒரே மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் விதியினால் வர்றது, விதியினால் போகக்கூடியது. வாழ்க்கையில் எல்லாமே மாறுபடக்கூடியது. நல்லது மாறும், கெட்டது மாறும். எல்லாமே காலத்தினால் மாறுபடக்கூடியது. எதுவும் நிலையில்லாதது. நான் ஒருவன், ஆத்மா நிலையானது. அதனால் இதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு எதா இருந்தாலும் டோன்ட் கேர் அப்படி இருந்தால் அதான் சமத்துவம். மனசில் எந்த சூழ்நிலையிலையும் கவலையோ கலக்கமோ வருத்தமோ வரக்கூடாது. எல்லாமே புறத்தில் மாறக்கூடியது. ஒரு அரியர் வந்ததாக பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டோமா, என்ன முயற்சி பண்ணி அடுத்த எக்ஸாம் எழுதுறது, பாஸ் பண்ணுறது. இல்லை முடியவே முடியலைன்னா தூக்கி போட்டு வேறு வேலையை பார்க்குறது, அவ்வளோதான். எதுவுமே இது மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை. நம்ம ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுன்னா முடிச்சிடலாம். வாழ்க்கையில் எது இல்லாமல் நம்ம வாழ முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அது இல்லாமல் உலகத்தில் யாரோ ஒருவர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. அது நம்ம படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலைன்னா நமக்கு வாழ்க்கையே இல்லை, டாக்டரிங் படிக்கலைன்னா வாழ்க்கையே இல்லைன்னா, அது இல்லாமல் எத்தனையோ பேர் வேறு படிப்பை படித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். கை கால் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னா, கை கால் பிறந்ததுலேருந்து இல்லாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். கண்ணு இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னா கண்ணே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். பணம் இல்லைன்னா பணமே இல்லாமல் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். செல்ஃபோன் இல்லாமல் வாழ முடியாதுன்னா வாழ்ந்து கொண்டு தானே இருக்கிறார்கள். லேப்டாப் இல்லாமல், கம்ப்யூட்டர் இல்லாமல், வீடு பைக் இல்லாமல், எங்கெல்லாம் இல்லைன்னா இது இல்லாமல் நம்ம வாழ முடியாது, சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அது இல்லாமல் உலகத்தில் யாரோ ஒருவர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏன் நாமளே அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி செல்ஃபோன் இல்லாமல் வாழலையா, லேப்டாப் இல்லாமல் வாழலையா, சந்தோஷமாகவே வாழ்ந்தார். அதனால் இதெல்லாம் இருந்தால் தான் நிம்மதின்னு நினைக்கக்கூடாது. நிம்மதிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நிம்மதி மனசு சார்ந்து. எது இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன், சந்தோஷமாக இருக்க முடியும். அதான் பகவத்கீதை சொல்கிற விஷயம். நிறைவு செய்வோம். அறிவோம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வேத்ரைக்கபாலயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதா மிருததுகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्यात्मने
श्री दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम।